வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், நம்ம வத்த குழம்பு அதேமாதிரி காரக்குழம்பு அப்படின்னா நம்ம விதவிதமாக பண்ணிகிட்டே போகலாம். இன்றைக்கி வந்து நான் பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். பூண்டு குழம்பு கிட்டத்தட்ட இந்த குழம்பு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் 2 மாதம் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 10 நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். நடுப்புற நம்ம சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு குழம்பு இருந்தாலே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம அந்த பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பூண்டு குழம்புக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, தனியா 3/4 ஸ்பூன், மிளகு 3/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பொடிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு ஒரு 125 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் குழம்பு வந்து கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட முடியும். நீங்கள் உடனே காலி பண்ண போகிறீங்கன்னா எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 150 கிராம் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த பூண்டு வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துருவோம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து துவரம்பருப்பு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதை பொடி பண்ணிட்டோம். இந்த பொடியும் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 6 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காரம் புளிப்புத்தன்மை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடணும். நான் வந்து ஒரு 100 கிராம் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி நடுப்புற நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். 2வது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த குழம்பை வந்து நம்ம சிம்லையே தான் வச்சு ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணும்போது தான் அந்த மிளகாத்தூள் வாடை இதெல்லாம் வந்து கரெக்டாக போய் நமக்கு நல்ல மணமான ஒரு பூண்டு குழம்பு வந்து கிடைக்கும். இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரொம்ப சுவையான ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.